எழில் கொஞ்சம் வடக்கு தாமரை குளத்தின் அழகிய காட்சி. இங்கே ஒரு தேங்காய் வியாபாரி இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? இப்போ தேங்காய் என்ன விலை இருக்கு? 46 ரூபா மொத்த விலை. சில்லறைக்கு 50 55 விற்பாங்க. ஓ 54. அவங்க எடுத்துகிட்டு போய் விற்கிறதாளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கணும் இல்லையா? சரி, நீங்கள் ஒவ்வொரு தோப்பாக போய் வாங்குவீங்களா? எடை போட்டு எடுக்கிறது. அப்போது காஞ்ச தேங்காய் விலை அதிகமா, பச்சை தேங்காய் விலை அதிகமா? ஒரே விலை தான். இல்லை எங்கள் ஏரியாவில் காஞ்சதுக்கு ஒரு விலை, பச்சைக்கு ஒரு விலை இருக்குது. அப்படி கிடையாது. ஏன்னா இளம் தேங்காய் வெயிட்டு அதிகமாக இருக்கும், பச்சை தேங்காய் காஞ்சது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரி, அப்போ அது ஏற்றுக்கூலி எப்படி இருக்குங்க? ஏற்றுக்கூலின்னா தெங்கில் ஏறுறது கூலி 30 ரூபா தானா? ஐயோ, 30 ரூபா ஆள் கிடைக்குதா? கிடைக்குது. எங்கள் ஊரில் 50 ரூபாய்க்கு ஆள் இல்லை, குலசேகரம். ஆமாம், இதுக்கு அங்கே 35-40 கிலோமீட்டர் வித்தியாசம். அந்த பக்கம் வேலைக்கு ஆட்கள் கம்மி, இங்கே வேலை ஆட்கள் அதிகமாக இருக்குது இல்லையா? சரி, இந்த ஊரில் தென்னையில் நல்ல மழை வைக்கவே இல்லையே எங்கேயுமே. நல்ல மழை வருமா இந்த ஊரில்? அது ஏன்? ஓ, மாட்டை விட்டு அழிச்சிடுவாங்க. ஓ, ஏன்னா நல்ல மழை வச்சாச்சுன்னா ஒரு 10-15 அடி ஏற்றலாம், ஒரு ஏணி வச்சு ஏறி பறிக்கணும். நல்ல மழை விவசாயம் பண்ணால் அதுலேயும் ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு சொந்த தோட்டமா இது? சொந்த தோட்டம். இந்த ஊரில் விலையெல்லாம் எப்படி இருக்குது? பூமியோட விலை தென்னந்தோப்பு ஒரு சென்ட் 80,000 ரூபா. அது ரோட்டு பக்கமா உள்ளாலையா? ரோட்டு பக்கம். உள்ளால உள் பக்கம் நடைபாதை உள்ளது 70-80. 30-40 எல்லாம் இல்லை. ஐயோ, எங்கள் ஏரியாவில் 30-40க்கு ரப்பர் தோட்டமே இருக்கு, 30-25 இருக்கு, 20க்கு இருக்கு. இங்கே விலை அதிகமாக இருக்கு இல்லையா? சரி, இந்த ஊருடைய சிறப்புகள் ஏதாவது சொல்லுவீங்களா? தாமரை தாமரை குளம்னு ஒரு பேரே இருக்கு இந்த ஊருக்கு இல்லையா? இது வடக்கு தாமரை குளமா? அந்த பக்கம் இருக்குது தென் தாமரை குளம், வடக்கு தாமரை குளம். ஊர் எப்பவுமே அப்படிதான். தாமரை தாமரை இல்லை. சரி, தென் தாமரை குளத்துக்கு தாமரை கிடையாது, தாமரை இல்லை. ஓ, தாமரை இங்கே விவசாயம் பண்ணி தாமரை வியாபாரம் பண்ணுவாங்களா? கோயிலுக்கு பறித்து விற்பாங்களா? இது குத்தகை எடுத்துருப்பாங்க இல்லையா? சரி சரி, அந்த காலத்தில் சினிமா எல்லாம் பார்ப்பீங்களா? இது எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாதிரி இல்லை? ஆமாம், விற்கிறது தான். கிலோ 46 ரூபா. வேணா வாங்கலாம் இல்லையா? சரி சரி, வேற ஏதாவது செய்தி இருக்கா பெரியவர? சரி, வெற்றி உண்டாகட்டும். உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். சரி பிள்ளைகளே, எப்படி எனக்கு ஒரு பூ தருவியா? தாமரை பூ தரலாமா? சரி, நீ தாமரை பூ தருவியா? கொடு, எனக்கு ஒரு பூ கொடு. சரி, மிக்க மகிழ்ச்சி. நான் தாமரை பூவுடன் நிற்கிறேன். சரி, ஓகே, இது எனக்கு தரமாட்டேன் என்ன? சரி, ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடலாமா? காற்று மேல காற்று வந்தா? இது என்ன? காற்று மேல காற்று சைட்லையா? சரி, இந்த இதோட சேர்த்து ஒரு தாமரை பூ வச்சா நல்லா இருக்கும். கிட்டலையா? சரி சரி, சின்ன பிள்ளைங்க அங்க பாறைக்கு மேல 2 ஆட்கள் போகுது. சரி, அப்பதான் பாறைக்கு மேல இருக்க ஆட்களை பார்த்துட்டு வரட்டுமா? சரி, யாராவது பாட்டு பாடக்கூடிய ஆட்கள் இருக்கா? பாட்டு பாட தெரியுமா இருக்காது? ஆசானே, டேய். சரி, பாட்டு பாடுவியா? பாடுங்கள் கானங்களை. சவுண்டு கூட்டி. சரி, அவ்வளவுதானா? மலையாள பாட்டு. சரி, நீங்கள் பாடுங்கள். தமிழ் பாடலா, மலையாள பாடலா?
பாடுங்கள் பாடலை, தெய்வீக கானம். ஐயாவோட ஒரு பாட்டு பாடுங்க. ஐயா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? பாடுங்கள் கானத்தை. அவ்வளவுதானா? பாட்டு வரல. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய். ஓகே. சரி, நீங்க பாடுங்க. ஐயாவோட ஒரு பாட்டு பாடுங்க. சரி பெரியவர, நீங்க ஐயாவோட பாட்டு பாடுவீங்களா? பாட மாட்டியா? சரி. அம்மாவளியா? அப்பா அம்மா பத்திரகாளி அம்மாவளி ஒரு பாட்டு பாடுங்க தலைவரை. தெரியாது? சரி சரி, ஓகே. செய்தியை முடிக்கலாமா? சரி, கிளம்பலாமா? சரி, வாருங்கள் வாருங்கள் போகலாம். அங்க ஒரு காட்டுவாசியா? அங்க ஒரு சாமியார் தியானத்துல இருந்துட்டு பாறையில இருந்து வராரா? பார்ப்போம். தாமரைக்குளம் பகுதியில் தாமரை பூத்து குலுங்கும் அழகிய காட்சி.